ஐயப்பனை அவமானப்படுத்திய இசைவாணி கைது செய்யப்பட வேண்டும். ராமதாஸை அவமானப்படுத்திய மு.க. ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏக்நாத் ஷிண்டேவை மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக்க வேண்டும். இல்ல ஃபட்னாவிஸை முதலமைச்சராக்க வேண்டும். இப்படி பல்வேறு அரசியல் குழப்பங்களும் கோரிக்கைகளும் முன்வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஏகே பாலிடிக்ஸின் பவர் பிளே நிகழ்ச்சி. நான் அகிலன் கார்த்திகேயன். மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. வெற்றி பெற்றதுக்கு பிறகு யாரை முதலமைச்சராக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் அங்கே நீடிக்குது. அங்கே பிஜேபி கிட்ட 132 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சிவசேனா கிட்ட, அதாவது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கிட்ட 57 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அஜித் பவார் தலைமையிலான என்சிபி கிட்ட 41 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதை தாண்டி இந்த கூட்டணியில் இன்னும் சில சின்ன கட்சிகள் இருக்கு. அவங்கள்ட்ட ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. மொத்தமாக 234 எம்எல்ஏக்கள் இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. இருந்தாலும் யார் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு விரும்புறாரு, இன்னொரு பக்கம் ஃபட்னாவிஸ் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புறாரு. ஏக்நாத் ஷிண்டே கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல நீங்க என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்களோ, அதாவது அதிகமான எண்ணிக்கையில பிஜேபி வெற்றி பெற்று இருந்துச்சு, இருந்தாலும் அங்க நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க, அதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவை நீங்க மகாராஷ்டிராலையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நிதிஷ்குமார் கட்சியை அவர் எப்படி வளர்க்கிறாரோ அதே மாதிரி சிவசேனாவை ஏக்நாத் ஷிண்டேவால வளர்க்க முடியும். இந்த ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற முகத்தை காட்டி தான் நம்ம இந்த தேர்தலில் சந்திச்சோம், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோம். அவருடைய வெல்ஃபேர் ஸ்கீம் தான் மக்கள் மத்தியில் பரவச்சு. செகண்ட் டயர் தேர்ட் டயர் சிட்டிஸ்ல கூட ஏக்நாத் ஷிண்டேனா யாருன்னு தெரியுது. இந்த அளவுக்கு ஒரு அக்செப்டபிள் ஃபேஸா ஏக்நாத் ஷிண்டே மாறி இருக்காரு. அதனால ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சராக்கணும் அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவிலிருந்து கோரிக்கை வருது. இன்னொரு பக்கம் ஃபட்னாவிஸ் தான் பிஜேபி கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய காரணம். அவர் தான் ஒட்டுமொத்த இந்த கூட்டணியை கன்சாலிடேட் பண்ணாரு. அவரால் தான் ஒட்டுமொத்தமா இந்த மகாராஷ்டிரா முழுக்க வாக்குகள் விழுந்திருக்கு. ஏற்கனவே ஒரு முறை விட்டு கொடுத்தாச்சு, திரும்ப விட்டு கொடுக்க கூடாது, பிஜேபி தான் ஆட்சி அமைக்கணும், ஃபட்னாவிஸ் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்து வாதங்கள் வைக்கப்படுது. மராத்வாடா பகுதியில் மராத்தா ரிசர்வேஷன் கேட்டு போராடிய மனோஜ் ஜாரங்கி என்ன சொல்றாருன்னா, ஃபட்னாவிஸை நீங்கள் முதலமைச்சர் ஆக்கக்கூடாது, அப்படி ஃபட்னாவிஸை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தை மகாராஷ்டிரா சந்திக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. காரணம் என்னன்னா, ஃபட்னாவிஸ் இந்த மராத்தா ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தவர். இந்த மராத்வாடா பகுதியில் ஃபட்னாவிஸுக்கு எதிரான கோஷம் எழுந்திருக்கு. ஆனால் ஏக்நாத் ஷிண்டே அப்படின்னு வரும்போது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு லீடராக அவர் இருக்காரு அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுது. நாங்கள் ஒன்றும் முழுசாக 5 ஆண்டுகள் ஆளணும்னு கேட்கல, 2.5 ஆண்டுகள் நாங்கள் ஆள்றோம், அதுக்கப்புறம் பிஜேபி தலைமையில் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டு போங்க அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவிலிருந்து கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் அஜித் பவார் என்ன சொல்லிட்டாருன்னா, அஜித் பவார் தான் தேர்தலுக்கு முன்னாடி தன்னை தான் முதலமைச்சராக நிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. அமித்ஷாவை சந்திச்சு ஒவ்வொரு முறையும் இந்த கோரிக்கையை அவர் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா தேர்தலுக்கு பிறகு 41 தொகுதிகளில் அஜித் பவார் தலைமையிலான என்சிபி ஜெயிச்சிருக்கு. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஃபட்னாவிஸை நான் ஆதரிக்கிறேன், ஃபட்னாவிஸ் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு அஜித் பவார் சொல்லிட்டாரு. இதுல என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏக்நாத் ஷிண்டே பெரிய அளவில் வளர்றத அஜித் பவார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் ஃபட்னாவிஸ்க்கு தனது ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் ஃபட்னாவிஸா ஏக்நாத் ஷிண்டேவா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட அதானியை நீங்க சந்திச்சீங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க பத்திரிகையாளர்கள். அவர் தவிர்த்துட்டு போறாரு. திரும்ப வந்து இதற்கான விளக்கத்தை ஏற்கனவே துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு, இதை ட்விஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ராமதாஸோட அறிக்கையை பத்தி கேட்கிறாங்க. அதாவது ராமதாஸ் வந்து நீங்களும் அதானியை சந்திச்சதா சொல்றாரு, அது உண்மையா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. அவருக்கு வேற எதுவும் வேலை இல்லை, டெய்லி ஒரு அறிக்கையை விட்டுக்கிட்டு இருப்பாரு, அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நகர்ந்து போறாரு. இது மிகப்பெரிய விவாதமாக இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதியை எப்படி வேலை இல்லாம இருக்காரு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லலாம், இது முதலமைச்சர் பதவிக்கு அழகா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் தொடர்ந்து எல்லாரும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெல்லியில நேற்று பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். சந்திச்சு பேசும்போது கலைஞர்கிட்ட ஒரு பண்பு இருந்துச்சு, அந்த பண்பை ஸ்டாலின் கத்துக்கவே இல்லை. முதுபெரும் அரசியல்வாதி, 84 வயதாவது, நிறைய மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடி அந்த இடஒதுக்கீடை வாங்கறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர். இப்படி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட ஒரு தலைவரை இப்படி அவமானப்படுத்திருக்காரு ஸ்டாலின். அவர் மன்னிப்பு கேட்கணும் அல்லது வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற கருத்தை அன்புமணி ராமதாஸ் சொன்னார். ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா அப்படின்னு பல்வேறு தரப்பில் இருந்தும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருந்தது. இது சோசியல் மீடியாலையும் மிகப்பெரிய அளவுக்கு வெடிச்சிருக்கு. சோசியல் மீடியால திமுக ஆதரவாளர்களும் பாமக ஆதரவாளர்களும் தொடர்ந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, அவருக்கு வேற வேலை இல்லை, அவருக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ராமதாஸும் அன்புமணியும் முன்னாடி என்னெல்லாம் பேசியிருக்காங்க, ஒரு முதலமைச்சரை எப்படிலாம் அவமானப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோவை தொடர்ந்து எடுத்து திமுக தரப்பினர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப தரக்குறைவாக பேசக்கூடிய வீடியோ வருது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினை ரொம்ப தரக்குறைவாக ஒருமையில் பேசக்கூடிய வீடியோ வந்திருக்கு. இது எதுவுமே தனிப்பட்ட முறையில் பேசினது கிடையாது, எல்லாமே பொதுக்கூட்டங்களில் பேசினது, பொது நிகழ்ச்சிகளில் பேசினது. இப்படி தரக்குறைவாக முதலமைச்சரை ஒரு ஆள் பேசும்போது முதலமைச்சர் நாகரிகமாக தான் அந்த கேள்வியை மறுத்துட்டு போனாரு அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து பேசுகிறாங்க. ஐஎம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா அப்படிங்கிற பாடலை
இசைவாணி பாடியிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு இப்போ கிளம்பியிருக்கு. உடனடியாக இசைவாணியை கைது செய்யணும் அப்படின்னு பல்வேறு இந்து அமைப்புகள் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி எக்ஸ் தளத்தில் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, ஐயப்பனுக்கு ஆண் பக்தர்களை விட பெண் பக்தர்கள் தான் அதிகம், மத பிரிவினையை தூண்டுற மாதிரி இந்த பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க, இவங்களை உடனே கைது செய்யணும் அப்படிங்கிற பதிவை மோகன்ஜி போட்டிருக்காரு. பிஜேபியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, மிக மோசமான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய பாடலை பாடிய இசைவாணி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுகவுக்கு எதிராக யாராவது கருத்து சொன்னாங்கன்னா உடனே கைது செய்யறாங்க. ஆனா இந்து மதத்துக்கு எதிராக யாராவது கருத்து சொன்னாங்கன்னா அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2018 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது. அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் செல்லலாம், பாலினத்தை ஒரு காரணமா காட்டி பெண்கள் கோயிலுக்கு போவதை தடுக்க கூடாது அப்படிங்கிற தீர்ப்பை வழங்குச்சு. இந்த தீர்ப்பு வந்து அந்த சமயத்துல பா ரஞ்சித்தோட நீலம் பண்பாட்டு மையம் த கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அந்த இசை நிகழ்ச்சியில இந்த பாடல் பாடப்பட்டுச்சு. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை கலைகிற வகையில தொடர்ந்து நாங்கள் பாடல்களை ஏற்றி பாடிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு பாடல் தான் இந்த ஐயம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாடல். இதுல கோயில் நுழைவு அப்படிங்கிறது அடிப்படை உரிமை அப்படிங்கிறதையும் இன்னும் பல்வேறு விஷயங்களையும் இந்த பாடல்ல இடம்பெற செய்திருக்கோம் அப்படிங்கிற விளக்கத்தை நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் வைக்கிறாங்க. சமூக ரீதியாக நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே வந்ததுனால தான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம், இன்னமும் கேள்வி கேட்போம், இசைவாணிக்கு துணையாக நிற்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நீலம் பண்பாட்டு மையம் வைக்குது. இந்த நிலையில பாடகர் இசைவாணிக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வந்துகிட்டு இருக்கு. அவருடைய செல்போனுக்கு தொடர்ந்து ஆபாச வசைகளை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்து அமைப்பினர். அவங்க மேல இசைவாணி புகாரும் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் கடந்த 2021 தொடங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் பரவி இருக்கு. தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. கடந்த 2021 தேர்தலுக்கு முன்பு திமுகவோட தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படிங்கறத தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பேசினார்னா, வாழ்நாள் முழுக்க ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கான அங்கீகாரம் தான் இந்த மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிற உரிமை தொகை. இந்த உரிமை தொகை பெண்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தங்களது வாழ்க்கையை சுயமரியாதையோடு வாழ வழிவகுக்கும் அப்படிங்கிற கருத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அன்னைக்கு முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இன்னைக்கு முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த பெண்கள் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம் வருங்காலத்தில் ஒரு மாபெரும் திட்டமாக பார்க்கப்படும், வரலாற்றில் நீடித்து நிற்கும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் முன் வச்சிருந்தார். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1,16,00,000 பெண்கள் இந்த உரிமை தொகையால பயனடைகிறாங்க. இதைத் தொடர்ந்து கர்நாடகா மாநிலத்தில் தேர்தல் வந்து தேர்தல் வரும்போது அவங்க என்ன அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்கன்னா, பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் அறிவிச்சிருந்தது. காங்கிரஸ் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு. கிரகலட்சுமி அப்படிங்கிற பேர்ல அந்த திட்டம் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு கர்நாடகாவில். அதே மாதிரி தெலுங்கானாலையும் காங்கிரஸ் இதே மாதிரியான ஒரு திட்டத்தை அறிவிச்சது. அதாவது பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படிங்கிற திட்டத்தை காங்கிரஸ் அறிவிச்சிருந்துச்சு. காங்கிரஸ் வெற்றி பெற்று இன்னைக்கு தெலுங்கானால மாதம் 2500 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படுது. அதே மாதிரி மகாராஷ்டிராவிலையும் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு திட்டம் அறிவிக்கப்படுது. அதாவது லட்கி பகின் யோஜனா அப்படிங்கிற திட்டம், பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற திட்டம். அதுவும் 5 மாதத்துக்கு சேர்த்து 7500 ரூபாயை உதவித்தொகையை அவங்க கொடுத்துட்டாங்க. அதனாலேயே அந்த மகாயுதி கூட்டணி அப்படிங்கிறது வெற்றி பெற்றுச்சு. அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்ததுனால ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வெற்றி பெற்றுச்சு. இப்படி தமிழ்நாட்டிலிருந்து பெண்களுக்கான உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம் நாடு முழுக்க பரவிருக்கு. இந்த திட்டம் மட்டும்தான் பரவிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, மதிய உணவு திட்டமும் ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து தான் பரவுச்சு. பெண் கல்விக்கான முக்கியத்துவம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி தான் பல்வேறு மாநிலங்களுக்கு பரவுச்சு. இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு தமிழ்நாடு தான் முன்னோடியா இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையுடையதாகவும் சமூக நீதி பார்வையுடையதாகவும் இன்னும் நிறைய வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏகே பாலிடிக்ஸ்ல இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வர இருக்கு. ஏகே பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. நன்றி.